இன்று இயேசு உங்களை பிடித்து வைத்திருக்கும் எல்லா பாவம், தோல்வி, காயத்திலிருந்து மீட்டுக்கொள்ள விரும்புகின்றார். நீங்கள் குற்றத்திலும் வெட்கத்திலும் அகப்பட்டிருக்க அவர் விரும்பவில்லை. மாறாக அவரது அன்பும் நீதியும் நிறைந்த புதிய வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கின்றார். பாவத்தை மேற்கொள்ள உங்களுக்கு உதவுவார். அவரோடு நெருங்கி ஜீவிக்கின்ற பலனை தருவார். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. எப்படிங்க இருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கல வாழ்க்கையில். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடந்த புதன்கிழமை வெனின்சுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். 7.2, 7.5 அடுத்தடுத்து 2 டைம். கிட்டத்தட்ட 920 உயிர் பலிகள். 3360 பேர் என்ன பண்ணுறாங்க, மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்காங்க. 383 கட்டிடங்கள் தரமட்டம் ஆயிடுச்சு. இன்னமும் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். மீட்பு குழுவினர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து உதவிகளும் பண்ணிகிட்ருக்காங்க. குடும்பத்தை விட்டு இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதிபயங்கரமான பூகம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஆண்டவரே, இயற்கை பேரழிவு ரொம்பவே கஷ்டமாக இருக்கலோ அப்படின்னு சொல்ல மக்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சம்பவங்கள் எங்கேயுமே நடக்கூடாதுலோ. அப்பாவி மக்கள், குழந்தைங்க, வீடெல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிச்சயமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லி இன்றைய பொழுது நல்லபடியாக கடந்து வந்துட்டோம். நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு மறுநாள் எப்படி இருக்கும்? நம்ம கூட இருந்தவங்க இருப்பாங்களா? ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. நேற்று நல்லா சிரித்து பேசினாருங்க, என் கூட சாப்பிட்டுட்டுனாதுங்க, ஃபங்க்ஷன்லாம் போனாருங்க. ஆனால் இன்றைக்கி இல்லைன்னு சொன்னதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆமாம்ல. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா திரைத்துறையில் பாக்யராஜ் அவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று தினம் பார்த்திங்கன்னா அவர் திருமணத்திற்கு போயிருக்காரு. சந்தோஷமாக ஜாலியாக இருந்திருக்காங்க ஃபேமிலியோடு. ஆனால் இன்றைக்கி இல்லை. அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ எப்போது என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ எது நடந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கும் நேரம் இது. ஏகப்பட்ட நோய் நொடிகள் மனுஷன் உடம்புக்குள்ள. எல்லாருமே மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். மாத்திரைன்றது நம்ம குணமாக்கும். அந்த நிமிஷம் அந்த வலி எல்லாம் போயிடும். ஆனால் அந்த மாத்திரை உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணுது தெரியுமா? ஒவ்வொரு பார்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆகி கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, மனுஷனுடைய உயிர் போகிற அளவு கூட வந்துடுங்க. மருத்துவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த மாத்திரை யூஸ் பண்ணீங்களோ உள்ள அந்த எலும்பெல்லாம் அரிச்சிருச்சு, பார்ட்ஸ்லாம் டேமேஜ் பண்ணிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த மெடிசனை சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர் ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பாராம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வயசு வரைக்குமே பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ சாப்பிட்றணும். அது ஆரோக்கியமான உணவு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு காலகட்டம், ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கட்டுப்பாடு வந்துடும். மீறியும் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் சுகர் வந்துடும், பிபி, கொலஸ்ட்ரால் அப்படின்வாங்க. இந்த உணவெல்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது. நமக்கு பிடிக்கும் தான், சாப்பிட முடியாது. என்னடா இது, கை கெட்டினது வாய் கெட்டலே அப்படின்ற மாதிரி இருக்குமா. ஸோ நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. நிச்சயமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். நொடி பொழுது என்ன ஆகுன்றது யாருக்குமே தெரியாது. வெனின்சுலாவில் நடந்த இந்த பூகம்பம் அதிபயங்கரமான பூகம்பம். இது அந்த பில்டிங்ஸ்லாம் அப்படி இடிஞ்சு விழுதான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவி மக்கள் எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இல்லைல்ல. அவங்களுக்காக ஜெபிச்சுக்கலாம். ஸோ நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம யோசித்து பார்க்குறோம் ஒவ்வொரு நாளுமே. இன்றைக்கி மாறாதா, நாளைக்கு மாறாதா, மாற்றங்களே வராத நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போமா? எப்போ ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மாறும்? நாங்களும் சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், ஜாலியாக இருக்கணும் வாழ்க்கையில் நினைக்கிறேன். இப்படி சம்பாரிப்பு இப்படி வருது, வாடகைக்கு போயிடுது, கரண்ட் பில்லு, வீட்டு செலவு, அது இது எல்லாம் போய் சேவிங்ஸும் ஒன்றுமே இல்லை. திரும்பவும் கடன் வாங்க ஆரம்பிக்கிறோம், திரும்பவும் வாழ்க்கை ஓட்ட ஆரம்பிக்கிறோம். இப்படியே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆண்டவரே பண்ணுறது? புலம்பிகிட்டு இருக்கோம்ல. ஆண்டவரே, எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்டு ஆசீர்வதிங்கப்பா. முதலாவது நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? ஆண்டவரே பார்த்துக்கோங்கப்பா. மருத்துவமனைக்கே போகக்கூடாது ஆண்டவரே. நீரே மருத்துவர், நீரே மருந்து, நீரே எங்களை ஆசீர்வதிப்பீர் நம்புகிறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுருக்கேன் அன்பான உறவுகள் ஏகப்பட்ட நோய் நொடினால் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. சுகம் தாங்கப்பா. நல்ல பலத்தை கொடுங்கப்பா. மன தைரியத்தை கொடுங்கப்பா. நிச்சயமாக எங்களை ஒருபோதும் கைவிட்டுறாதீங்க ராஜா. நாங்கள் நம்புறது உங்களை மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம்
உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு அக்கினி தீர்ப்பில்லை என்ற ஆச்சரியமான வாக்கு தத்துவத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எங்கள் பாவங்களை மன்னித்து புதிய ஆரம்பத்தை தரும் உம் இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா பாவ பழக்கத்தையும் அடிமைத்தனத்தையும் கவன சிதறல்களையும் உம்மிடமிருந்து விலக்கும் எல்லா பாரங்களையும் விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. நிராகரிப்பு, குறை கூறுதல், எங்களில் உண்டான காயங்களை குணமாக்கியறல வேண்டும் என்று கெஞ்சி பன்றாடுறோம்ப்பா. எங்கள் உள்ளங்களை உம் அன்பினால் நிறைத்து கிறிஸ்துவுக்குள் நாங்கள் புது சிருஷ்டியாக இருக்கின்றோம் என்பதை நினைவுபடுத்தியறல வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டு அனுதினமும் நீதியில் நடப்பதற்கு எங்களுக்கு உம் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்த வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. உம் சத்தத்திற்கு செவி கொடுக்கவும் உம் வார்த்தையின்படி நடக்கவும் பரிசுத்தமாக உம் பார்வைக்கு பிரியமானபடியாகவும் வாழவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம் பிள்ளைகள் உம்மோடு புதிதாய் பயணிப்பதால் உம் சமாதானம், சந்தோஷம், பலன் ஆகியவற்றை நிரப்பியறல வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட அது காரியம் ஒன்றும் இல்லாண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுடன் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாய் நாங்கள் சோர்வுற்று மனசு நிம்மதி இல்லாமல் வலி வேதனையை கடந்து போயிட்டுருக்கோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு தெம்பை கொடுத்து தைரியத்தை கொடுத்து எதுவும் கடந்து போகும் பார்த்துக்கலான்னு சொல்ல வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, பொருளாதாரத்தை உயர்த்துங்கப்பா. எங்கள் வாழ்க்கை இன்னுமே வறுமையில் போயிட்டுருக்கு. நீங்கள் தான்ப்பா நிச்சயமாய் அற்புதத்தையும் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றான்றப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசிர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுத்து கேட்குறேன்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.